இந்தியன் ரயில்வேஸ் டிபார்ட்மெண்ட்டோட இன்டெக்ரல் கோச் ஃபேக்டரி சென்னையில இருக்கிற பிரான்ச் தான் இந்த நோட்டீஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. இவங்க ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல 1010 கேண்டிடேட்ஸ்க்கு டிஃப்ரெண்ட் கேட்டகரியில அப்ரண்டிஸ் ட்ரைனிங் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ரண்டிஸ்னா ட்ரைனிங்கும் கற்றுக் கொடுத்துட்டு கூடவே ஸ்டைஃபண்டும் மாசம் மாசம் கொடுப்பாங்க. இதோட குவாலிஃபிகேஷன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே சிம்பிள். 10th பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா போதும், நம்ம ஈஸியாக ஆன்லைன்லேயே இதுக்குண்டான எல்லா அப்ளிகேஷனும் நம்ம ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணிக்க முடியும். இந்த அப்ளிகேஷனை நம்ம எங்கிருந்து டவுன்லோட் பண்ணலாம், இது எப்படி அப்ளை பண்ணுறது, எப்போ அப்ளை பண்ணணும், எந்த டேட்ஸ்குள்ளே நம்மளுக்கு இந்த அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணணும், இது எல்லா டீட்டெயில்ஸும் இப்போ நம்ம கம்ப்ளீட்டாக பார்த்துடலாம். இந்த நோட்டீஸ் பார்த்தீங்கன்னா இந்தியன் ரயில்வேஸோட இன்டெக்ரல் கோச் ஃபேக்டரி சென்னையில் இருக்கிற பிரான்ச் தான் இந்த நோட்டீஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் வந்து ஆன்லைனில் சப்மிட் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 11 ஆகஸ்ட் 2025 11/8/2025. இந்த டேட்குள்ளே நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணி முடிச்சிருக்கணும். அப்ளிகேஷனோட ஓப்பனிங் டேட் பார்த்தீங்கன்னா 12 ஜூலை 2025. க்ளோசிங் டேட் பார்த்தீங்கன்னா 11 ஆகஸ்ட் 2025. இந்த 1 மந்த் டைமுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஆன்லைனில் நீங்கள் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணியிருக்கணும். லாஸ்ட் டேட் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ண வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அப்ளிகேஷன் ஆன்லைனில் ஃபில் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணிடலாம். சப்மிட் பண்ண வேண்டிய அட்ரஸ் பார்த்தீங்கன்னா வெப்சைட் அட்ரஸ் வந்து இந்த அட்ரஸில் தான் நீங்கள் சப்மிட் பண்ணணும். இப்போ இதில் என்னென்ன கேட்டகரிலாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். கார்பெண்டர், டெக்னீஷியன், ஃபிட்டர், மெஷினிஸ்ட், பெயிண்டர், வெல்டர். அப்புறம் பார்த்தீங்கன்னா எம்எல்டி ரேடியாலஜி, எம்எல்டி பேத்தாலஜி. எம்எல்டிங்கிறது வந்து மெடிக்கல் லேப் டெக்னீஷியன் ரேடியாலஜி, மெடிக்கல் லேப் டெக்னீஷியன் பேத்தாலஜி. பிஏஎஸ்ங்கிறது வந்து ப்ரோக்ராமிங் அண்ட் சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேஷன். இதில் ஒவ்வொரு கேட்டகரி ஆஃப் பீப்புள்ஸ்க்கும் எத்தனை சீட்ஸ் அலாட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அன்ரிசர்வ்டில் வந்து 146, ஓபிசியில் வந்து 88, எஸ்சியில் 48, எஸ்டியில் 24, பிடபிள்யூடியில் 14. டோட்டலாக வந்து இங்கே 320 கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கு மட்டும்தான். எக்ஸ்ஐடிஐன்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இது எக்ஸ்ஐடிஐங்கிறது ஒன்றும் இல்லை, ஐடிஐ ட்ரைனிங் முடிச்சவங்க. அவங்களுக்கு இதே மாதிரி கேட்டகரி வைஸாக பிரித்து கொடுத்துருக்காங்க. இதில் டோட்டல் வந்து 670 மெம்பர்ஸ்க்கு வந்து இவங்க ட்ரைனிங் கொடுக்குறாங்க. இது போக மெடிக்கல் லேப் டெக்னீஷியன்ஸ் வந்து ஒரு 10 பேருக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. இது மொத்தம் பார்த்தீங்கன்னா 1010 பீப்புள்ஸ்க்கு வந்து இவங்க ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ட்ரைனிங் கொடுக்குறதோட மாதம் இந்த எல்லா பீப்புள்ஸ்க்கும் ஸ்டைஃபண்டும் கொடுப்பாங்க. அப்புறம் இந்த ஸ்டைஃபண்ட் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1 இயர் கழிச்சு 10% இன்க்ரிமெண்ட்டோட அடுத்த வருஷத்துக்கு நமக்கு கொடுப்பாங்க. இந்த அப்ளிகேஷனை நீங்கள் கம்ப்ளீட்டாக கோ த்ரூ பண்ணி படித்து பார்த்துக்குங்க. நான் வந்து இதில் சில முக்கியமான ஹைலைட்ஸ் மட்டும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காமிச்சிடுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நோட்ஸில் கொடுத்துருக்காங்க. கேண்டிடேட்ஸ் வித் ஹையர் குவாலிஃபிகேஷன் தேன் 10th மெட்ரிக் எஸ்எஸ்எல்சி ஆர் நாட் எலிஜிபிள் டு அப்ளை ஃபார் அப்ரெண்டிஸ்ஷிப். இதுக்கு என்ன அர்த்தம்னா 10th முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து எலிஜிபிள். அதுக்கு மேலே நீங்கள் டிகிரி, டிப்ளமா, இன்ஜினியரிங் இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து எலிஜிபிள் கிடையாது. இதில் வந்து எம்எல்டிக்கு மட்டும் எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது மெடிக்கல் லேப் டெக்னீஷியன்ஸ்க்கு மட்டும் எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க. அவங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து 12th ஸ்டாண்டர்ட் இருக்கலாம். இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் சந்தேகங்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் உங்களோட இஷ்யூ வந்து ரைஸ் பண்ணிக்க முடியும். இங்கே வந்து ஏஜ் எலிஜிபிலிட்டி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஐடிஐ கம்ப்ளீட் பண்ண கேண்டிடேட்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 15 வயசுலேருந்து 24 வயசுக்குள்ள இருக்கணும். நான் ஐடிஐ, அதாவது நீங்கள் 10th முடிச்சவங்களா இருந்தீங்கன்னா உங்கள் ஏஜ் வந்து 15 வருஷத்துலேருந்து 22 வருஷத்துக்குள்ளே இருக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கெல்லாம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. 5 இயர்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஓபிசி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 3 இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டி, உங்களுக்கு டிசபிலிட்டி இருந்துச்சு அப்படின்னா 10 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ரிலாக்ஸேஷனில் அவைல் பண்ணுறதுக்கு நீங்கள் உங்களோட பர்த் சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இந்த மாதிரி முக்கியமான கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டியது இருக்கும். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் டைமில் இது எல்லாமே நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அண்ட் ட்ரைனிங் பீரியட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் குவாலிஃபிகேஷன் வந்து அவங்க 10th முடிச்சிருக்கணும். 10th மினிமம் 50% மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கணும். இவங்களுக்கு ட்ரைனிங் பீரியட் பார்த்தீங்கன்னா 1 இயர் கொடுக்குறாங்க. அடுத்த கேட்டகரி பார்த்தீங்கன்னா கார்பெண்டர், பெயிண்டர், வெல்டர். இவங்களுக்கு குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 10th பாஸ் பண்ணியிருக்கணும். மினிமம் ஆஃப் 50% மார்க்ஸ். இதோட ட்ரைனிங் பீரியடும் பார்த்தீங்கன்னா 1 இயர் தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமிங் அண்ட் சிஸ்டம் அட்மின். இவங்களும் 10th கம்ப்ளீட் பண்ணியிருந்துருக்கணும். 50% மினிமம் மார்க்ஸ் இவங்களுக்கு இருக்கணும். இவங்களுக்கும் ட்ரைனிங் பீரியட் பார்த்தீங்கன்னா 1 இயர் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃப்ரெஷர்ஸ். இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து எக்ஸ்ஐடிஐ, அதாவது ஐடிஐ முடிச்சவங்களுக்கு இந்த கேட்டகரி. ஃப்ரெஷர்ஸ்க்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபிட்டர், எலக்ட்ரிஷியன், மெஷினிஸ்ட். அதே குவாலிஃபிகேஷன் தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இவங்களும் வந்து 10th பாஸ் பண்ணியிருக்கணும். மினிமம் 50%ஓட பாஸ் பண்ணியிருக்கணும். ஃப்ரெஷர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஃபஸ்ட் இயரில் உங்களுக்கு ஸ்டைஃபண்ட் பே பண்ணுவாங்க. மாதம் ஸ்டைஃபண்ட் பே பண்ணுவாங்க. செகண்ட் இயரில் பார்த்தீங்கன்னா அதுவே வந்து உங்களுக்கு 10% இன்க்ரிமெண்ட்டோட செகண்ட் இயரில் உங்களுக்கு பே பண்ணுவாங்க. அடுத்தது கார்பெண்டர் அண்ட் பெயிண்டர். இவங்களும் வந்து 10th பாஸ் பண்ணி முடிச்சிருக்கணும். மினிமம் 50% மார்க்ஸ் வந்து அவங்க எடுத்துருக்கணும். கார்பெண்டர் அண்ட் பெயிண்டர் இவங்களுக்கும் அதே கேட்டகரி தான். 2 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. வெல்டர் கேட்டகரிக்கு 10th கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்.
மினிமம் 50% மார்க்ஸ் இருக்கணும். இவங்களுக்கு ட்ரெய்னிங் பீரியட் பார்த்தீங்கன்னா 1 இயர் 3 மந்த்ஸ் மட்டும் தான் இருக்கும். எம்எல்டி ரேடியோ அண்ட் பேத்தாலஜி இவங்களுக்கு மட்டும் 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி குடுத்துருக்காங்க. இதில வந்து அவங்க பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி ஏதோ ஒண்ணு கிளியர் பண்ணியிருக்கணும். இதோட ட்ரெய்னிங் பீரியடும் பார்த்தீங்கன்னா 1 இயர் 3 மந்த்ஸ் மட்டும் தான் குடுத்துருக்காங்க. இங்க பார்த்தீங்கன்னா, இது எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆன்லைன்ல நீங்க வந்து இந்த டேட்லேருந்து இந்த டேட்குள்ள ஐசிஎஃப் வெப்சைட்ல வந்து நீங்க சப்மிட் பண்ணணும். அப்ளிகேஷன் வந்து ஆன்லைன்ல மட்டும் தான் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. கேண்டிடேட்ஸ் வந்து யாரெல்லாம் அப்ளை பண்ண விரும்புறாங்களோ, அவங்க வந்து ஐசிஎஃப் வெப்சைட்ல லாகின் பண்ணி தான் இந்த அப்ளிகேஷன் சப்மிட் பண்ண முடியும். ஆன்லைன்ல அப்ளிகேஷன் ஃபார்ம் தரோவா படிச்சு பார்த்து அதுக்கப்புறம் ஃபில் பண்ணி அதுக்கப்புறம் சப்மிட் பண்ணணும்னு சொல்லி போட்டிருக்காங்க. அவங்களோட எல்லா டாக்குமெண்ட்ஸும், சர்டிஃபிகேட்ஸும் அவங்க ஸ்கேன் பண்ணி ரெடியா வச்சிருக்கணும். ஃபோட்டோகிராஃப் பார்த்தீங்கன்னா, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து 200 கேபிக்குள்ள ஸ்கேன் பண்ணி ரெடியா வச்சிருக்கணும். அது ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா, ஜேபிஜி இல்லைன்னா ஜேபிஇஜி ஃபார்மேட்ல தான் இருக்கணும். இங்க ஃபீஸ் டீட்டெயில் குடுத்துருக்காங்க. ஃபீஸ் வந்து 100 + சர்வீஸ் டாக்ஸ் வந்து நீங்க பே பண்ணணும். இதுவும் நீங்க ஆன்லைன்ல தான் பே பண்ணணும். எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி, வுமன் கேண்டிடேட்ஸ் இவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஃபீஸ் வந்து எக்ஸம்ப்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து ஃபீஸே பண்ண வேண்டியதில்ல. நீங்க ஃபைனலா அப்ளிகேஷன சப்மிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம், உங்களுக்கு ஒரு அக்னாலஜ்மென்ட் நம்பர் குடுத்துருப்பாங்க. அந்த நம்பர வந்து நீங்க சேவ் பண்ணி வச்சுக்கங்க. ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கங்க. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போ இந்த நம்பர்ஸ் எல்லாம் உங்களுக்கு தேவைப்படும். உங்களுக்கு எல்லா கம்யூனிகேஷனுமே எஸ்எம்எஸ் இல்லைன்னா இமெயில் மூலியமா தான் தெரிவிப்பாங்க. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போ ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் அதாவது டிசி வந்து நீங்க கம்பல்சரியா காட்ட வேண்டியது இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அப்ளிகேஷன சீக்கிரமா நீங்க ஆன்லைன்ல போய் சப்மிட் பண்ணி முடிச்சுருங்க. டாக்குமெண்ட் எல்லாமே பக்காவா நீங்க சப்மிட் பண்ணி அப்லோட் பண்ணிருங்க. இதுல ஏதாச்சும் உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா கீழ கமெண்ட்ஸ்ல கேளுங்க. அடுத்தது நான் எந்த மாரி கவர்ன்மெண்ட் ஜாப் ரிலேட்டடான வீடியோஸ் போடணுங்கிறதும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறுபடியும் இதே மாரி ஒரு வீடியோ உங்கள சந்திக்கிறேன். நான் உங்க ஃப்ரெண்ட் கார்த்திக். நன்றி, வணக்கம்.